எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் சைவ மீன் ஃப்ரை, சைவ முட்டை கிரேவி, சைவ கிரிஸ்பி சிக்கன் இது 3ம் தாங்க செய்ய போறேன். இந்த 3 ரெசிபியுமே நான்வெஜ் டேஸ்ட்ல அல்டிமேட்டா இருக்குங்க. பார்க்கவுமே நான்வெஜ் மாதிரியே இருக்கும். இந்த புரட்டாசி மாசத்துல குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விதவிதமா செய்து குடுத்தீங்கன்னா, அவங்களும் விருப்பமா சாப்பிடுவாங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு வாழைக்காய இட்லி பாத்திரத்துல வச்சு வேக விட்டுக்கலாம். அடியில தண்ணி ஊத்திருக்கேன். மேல இட்லி தட்டு வச்சுட்டு, அது மேல வாழைக்காய் வச்சு மூடிடுறேன். இது வேகட்டும். 50 கிராம் சோயால வெந்நீர் சேர்த்துட்டு ஊறுனதும் வடிகட்டிட்டு நார்மல் வாட்டர் சேர்த்து பிழிஞ்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு சேர்த்துட்டு மிக்ஸில அரைச்சுக்கலாம். வேக வச்ச வாழைக்காயில தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி மேஷர் வச்சோ இல்ல கையிலயோ நல்லா மசிச்சு விட்டுக்கணும். மசிச்சு வச்சிருக்க வாழைக்காயில நம்ம அரைச்சு வச்சிருந்த மீல் மேக்கரை சேர்த்துடலாம். இதுல 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவு எலுமிச்சை பழம் சாறு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு வச்ச டோல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ண மீன் துண்டுகள் ஷேப்புக்கு செய்யணும். இதுக்காக கொஞ்சம் மாவு எடுத்துட்டு ஓவல் ஷேப் பண்ணிக்கணும். தட்டுல வச்சு இந்த மாதிரி கொஞ்சமா தட்டி விட்டுட்டு விரல் வச்சு இப்படி அழுத்தி விட்டோம்னா நம்மளுக்கு மீன் ஷேப் வந்துடும். நான் செய்யறது போலவே பார்த்து செஞ்சா சரியா மீன் ஷேப் வந்துடும். பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு. இப்ப நம்மளுக்கு சைவ மீன் வறுக்கிறதுக்காக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா சைவ மீன் துண்டுகளையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சைவ மீனை வறுத்துக்கலாம். நான் அடுப்புல மீன் பொரிக்கிறதுக்காக ஒரு கல் வச்சு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இதுல சைவ மீன் துண்டுகளை ஒண்ணு ஒண்ணா வச்சிடலாம். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா பொன்னிறமா வறுந்து வர மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சைவ ஃபிஷ் ஃப்ரை ரெடிங்க. இது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா சைவ முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் 200 கிராம் அளவு பன்னீர் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு துருவிக்கலாம். துருவின பன்னீரை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கணும். பன்னீர் நம்ம துருவி அரைச்சாதான் நல்லா அரைப்படும். நம்ம துண்டு துண்டா போட்டோம்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா அரைப்பட்டு வராது. அரைச்ச பன்னீரை ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கலாம். சைவ முட்டைக்காக பன்னீர் யூஸ் பண்றதுனால முட்டையில இருக்க அதே புரோட்டீன் நம்மளுக்கு பன்னீர்ல கிடைச்சிரும். அரைச்சு வச்சிருக்க பன்னீரை 3ஆ பிரிச்சு 1 மட்டும் தனியா வச்சுட்டு 2ஆ பிரிச்சதை ஒண்ணா சேர்த்து வச்சுக்கணும். அதாவது 3:1 ரேஷியோ. கொஞ்சமா எடுத்திருக்கோம்ல, அதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது முட்டையில வர மஞ்சள் கருவுக்காக தான். மஞ்சள் கரு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேத்த மாதிரி மஞ்சத்தூள் கலந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இத சமமா சின்ன உருண்டைகளா புடிச்சு வச்சுக்கலாம். எனக்கு இதுல 5 உருண்டைகள் வந்தது. அப்ப எனக்கு 5 முட்டைகள் இதுல இருந்து கிடைக்கும். இப்ப மீதம் இருக்க முட்டையில மேல வெள்ளைக்கரு செய்யறதுக்காக கொஞ்சமா வெண்ணெய் சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கிறேன். முட்டை வெள்ளைக்கரு ஷேப் சரியா வரல, கொஞ்சம் லூஸா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 1 ஸ்பூனோ இல்ல 2 ஸ்பூன் அளவு பால் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். சைவ முட்டை செய்யறதுக்காக 5 மஞ்சள் கருவு ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அதனால நானு மேல வெள்ளையும் 5 உருண்டைகள் புடிச்சு வச்சிருக்கேன். இப்ப இது 1 எடுத்துட்டு உள்ள மஞ்சள் கரு வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஓவல் ஷேப் பண்ணிக்கணும். முதல்ல நம்ம முட்டை மஞ்சள் கருவுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னீரை உள்ள வச்சுட்டு மூடி ஒரு ரேண்டமா உருண்டை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா இந்த மாதிரி கையில எண்ணெய் தடவிட்டு அழகா நம்ம எப்படி முட்டை ஷேப் இருக்குமோ அந்த மாதிரி செய்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சைவ முட்டைகளை 2ஆ கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தட்டுல வச்சிடலாங்க. பார்க்கறதுக்கு நமக்கு வேக வச்ச முட்டை மாதிரியே இருக்குல்லங்க. சைவ முட்டைகள் மேல கொஞ்சமா மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு தூவி விட்டு அடுப்புல ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வருந்ததும் மெதுவா திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் கொஞ்சமா வறுத்துக்கலாம். இது பன்னீர்ன்றதுனால நம்மளுக்கு உடைய நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் மெதுவா பார்த்து ஷேப் கலையாம எடுத்துக்கணும். இது இப்படியே சாப்பிடவும் நல்லா தான் இருக்குங்க. ஆனா நம்ம இப்போ கிரேவி பண்ணலாம். இந்த கிரேவி சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. நான் கிரேவி செய்யறதுக்காக பன்னீர் வறுத்த அதே பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய்,
1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன். பொரிஞ்சதும் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். 3 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடுறேன். பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்குனதும் இது கூடவே கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குனதும் 2 பெரிய தக்காளி பல்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துடுறேன். பெரிய தக்காளியா இருந்தா 2, சின்னதா இருந்தா 3 கூட சேர்த்துக்கலாம். தக்காளி பாதி வெந்ததும் 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு கெட்டி தயிர் சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இத நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப உப்பு, காரம் தேவைன்னா சேர்த்துக்கலாம் நீங்க. அடுப்ப சிம்லயே வச்சு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்ப ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. எண்ணெய் நல்லா மேல பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சைவ முட்டைய ஒண்ணொண்ணா கிரேவில வச்சு கூட கலந்து விட்டா நம்மளுக்கு சூப்பரான சைவ முட்டை கிரேவி ரெடிங்க. இந்த கிரேவியுமே நம்மளுக்கு கறி குழம்ப மிஞ்சும் சுவையில இருக்குங்க. இதையுமே நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அடுத்தது சைவ கிரிஸ்பி சிக்கன் செய்யறதுக்காக 50 கிராம் அளவு மீல் மேக்கர் வெந்நீர்ல ஊற விட்டு வடிகட்டிட்டு நார்மல் தண்ணி ஊத்தி அலசி புழிஞ்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கலாம். அரைச்ச மீல் மேக்கரை ஒரு தட்டுல போட்டுக்கலாங்க. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன். இத துருவிட்டு மீல் மேக்கர் கூட சேர்த்துக்கலாம். அரைச்சு வச்சிருக்க மீல் மேக்கர், வேக வச்சு துருவுன உருளைக்கிழங்கு. இதுல 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கெட்டி தயிர், 1 ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா தூள் இல்லைன்னா இதுக்கு பதில் நம்ம 65 மசாலா கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சைவ கிறிஸ்பி சிக்கனுமே நம்ம மீல் மேக்கர் சேர்த்துருக்கிறதுனால புரோட்டீன் அதிகமா இருக்குங்க. கூடவே நம்ம உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்யறதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சாஃப்டா பிசைஞ்சு வச்சிருக்கோம். இப்ப கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம சிக்கன் லெக் பீஸ் ஷேப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செய்துக்கணும். முதல்ல கொஞ்சம் மாவு எடுத்துட்டு ஓவல் ஷேப் பண்ணிட்டு ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் மெலிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தா நம்மளுக்கு சிக்கனோட லெக் பீஸ் ஷேப் கிடைச்சிடும். நான் செய்யறேன்ல இதே மாதிரி பார்த்து செஞ்சா சரியா வந்துடும். பாருங்க இப்ப எவ்வளவு நல்லா நம்மளுக்கு சைவ சிக்கன் லெக் பீஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு. இது இப்படி வரல அப்படின்னு நினைச்சா ஐஸ்கிரீம் குச்சி இருக்குல்ல அது ஒண்ணு எடுத்துட்டு அதுல கொஞ்சம் டோ எடுத்து நம்ம இதே மாதிரி ஷேப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வந்துரும். அது இன்னுமே கொஞ்சம் கிரிப்பா இருக்கும். இப்ப எல்லா சைவ சிக்கன் லெக் பீஸையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் இப்படி வச்சிடலாம். ஒரு சின்ன பவுல்ல கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அளவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் இல்ல காஷ்மீரி சில்லி கூட சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். கரம் மசாலா கூட 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப திக்காவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம கலந்து வச்சுக்கலாம். கூடவே ஒரு தட்டுல பிரெட் கிரம்ஸும் வச்சிருக்கேன். இது நான் கடையில வாங்கின பிரெட் கிரம்ஸ் தான். இது உங்களுக்கு கிடைக்கல இல்ல நீங்க வாங்கலைன்னா நம்ம சூப்புக்கு போட்டு சாப்பிடுவோம்ல அந்த கார்ன்ஃபிளேக்ஸை மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டு அதை கூட நீங்க பிரெட் கிரம்ஸ்க்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சைவ சிக்கன் லெக் பீஸை கார்ன்ஃபிளவர் மாவு கலவையில ஒரு தடவை டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல ஒரு கோட் கொடுத்துட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சைவ சிக்கனை நம்ம எண்ணெயில போடும்போது எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். போட்டதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிறிஸ்பா பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சைவ கிறிஸ்பி சிக்கன் ரெடிங்க. மேல ரொம்ப கிறிஸ்பாவும், உள்ள சாஃப்ட்டா ஜூஸியாவும் சூப்பரா இருக்குங்க. இதையுமே வீட்ல நீங்க குழந்தைங்களுக்கு செய்து குடுத்தா ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவாங்கங்க. இந்த 3 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.